Good morning students. This is Vinod Kumar from the Department of Botany. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபெர்டிலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடிய செகண்ட் ஸ்டேஜஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபெர்டிலைசேஷனில் நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரீகால் பண்ணிடுறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 3 ஸ்டேஜாக பிரித்தோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ட்டு. இதில் ப்ரீ ஃபெர்டிலைசேஷனில் பார்த்திங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆண்ட்ரிசம், அண்ட் தென் செகண்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் கைனிஷம், தேர்ட் வந்து பாலினேஷன்ஸ். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கருவுறுதல் அப்படின்பாங்க. கருவுறுதல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து எப்போ டெவலப்மெண்ட் ஆகி அதில் வந்து பாலினேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது இதில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டு ஃபியூஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா சின் கேமி ப்ராசஸ் அப்படின்பாங்க. ஏன்னா சின் அப்படிங்கிறது வந்து ஃபியூசன், கேமி அப்படிங்கிறது வந்து கேமிட். ஓகேங்களா? அதாவது ஃபியூசன் ஆஃப் கேமிட் அப்படின்பாங்க. அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெர்டிலைசேஷனுங்கிறது பாக்ஸிடல் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சிஸ்பம்ஸில் வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்பாங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தர் அப்படின்னு சொல்லணும் தெரியுங்களா, அந்த போலன் கிரைன், அந்த ஆந்தர்லேருந்து வரக்கூடிய அந்த போலன் கிரைனில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மேல் கேமிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேல் கேமிட், செகண்ட் மேல் கேமிட் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேல் கேமிட், செகண்ட் மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட் ஆஃப் ஹெட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோபைலர் 2க்கு பக்கத்தில் சினர்ஜிஸ் ரீஜன்ஸ் இருக்கும். அந்த சினர்ஜிஸில் இருக்கக்கூடிய எக்ஸலு கூட ஃபஸ்ட்டு மேல் கேமிட்டும் அண்ட் தென் செகண்ட் மேல் கேமிட் வந்து போலர் நியூக்ளியை கூட வந்து ஃபியூசன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஈவெண்ட்ஸை வந்து நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலன் அண்ட் த ஸ்டிக்மா. அந்த போலன் அண்ட் த ஸ்டிக்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கம்ப்ளீட்டட் ப்ராசஸ் ஆஃப் த பாலினேஷன். அதாவது பாலினேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா போலன் ஆன் த ஸ்டிக்மா அப்படின்பாங்க. அண்ட் தென் செகண்டு வந்து போலன் டியூப் இன் த ஸ்டைல். போலன் டியூப் இன் த ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய போலன் வந்து எம்ப்ரியோ சாக் வந்து ரீச் பண்ணணும். அப்போ ரீச் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலன் டியூப் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் தேர்டு வந்து என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த எம்ப்ரியோ சாக். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோபைலர் ரெண்டு வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டால் போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆயிடும். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலன் டியூப்பு ப்ளஸ் அந்த போலன் டியூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து எங்கே என்ட்ராகும்னு கேட்டால் எம்ப்ரியோ சாக்கில் என்ட்ராகும். ஏன்னா எம்ப்ரியோ சாக்கில் என்ட்ரானால் மட்டும்தான் என்ன ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈவெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அதாவது ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஃபெர்டிலைசேஷனோடைய ஈவெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் போலன். ஜெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து முளைத்தல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்டிக்மா இருக்குன்னா ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆகக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகணும். ஏன்னா ஜெர்மினேட் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா எம்ப்ரியோ சாக் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே அன்ஜெர்மினேட் ஆகும்போது போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எங்கே நடக்கும்னு கேட்டிச்சிங்க ஸ்டிக்மாவில் வந்து நடக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ். அண்ட் தென் செகண்டு வந்து என்னென்னு கேட்டிருந்துச்சிங்க க்ரோத் ஆஃப் போலன் டியூப். அதாவது க்ரோத் ஆஃப் போலன் டியூப் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்துச்சிக்கோங்க ஸ்டிக்மாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு லாங் பார்ட், அந்த லாங் பார்ட்டில் தான் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா க்ரோத் ஆஃப் போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த போலன் டியூப் வந்து எதை டுவர்ட்ஸ் பண்ணி மைக்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைலர் 2 வந்து டுவர்ட்ஸ் பண்ணி மைக்ரேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப். என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப் அப்படிங்கிறது மைக்ரோபைலர் 2 இருக்கக்கூடிய சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன்ஸில் தான் வந்து என்ன ஆகும்னா போலன் டியூப் வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதாவது போலன் டியூப்பில் இருக்கக்கூடிய
அந்த மேல் கேமெட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா, அதாவது மேல் கேமெட் மட்டும் தான் டிஸ்சார்ஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் பண்ணும். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ஸ் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வெஜிடபிள் செல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்காமி அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் சின்காமி அப்படிங்கிறது வந்து மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டு ஃபியூஷன் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னா சின்காமி அப்படின்போம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறது மூவி நெவு அப்படின்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு போலன் கிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெண்டு விதமான மேல் கேமிட் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேல் கேமிட், செகண்ட் மேல் கேமிட். இல்லை சின்காமி ப்ராசஸ் அப்போ ஃபஸ்ட்டு மேல் கேமிட் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க சினர்ஜிஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய எக்கு கூட வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா, அது வந்து சின்காமி அப்படின்போம். அண்ட் தென் செகண்ட் மேல் கேமிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போலார் நியூக்ளியை இருக்குது பார்த்தீங்களா, அந்த போலார் நியூக்ளியை கூட வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா, அந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 7 செல்டு 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க என்ன ப்ராசஸ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரிபிள் ஃபியூஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ், அதாவது இந்த ஈவெண்ட்ஸ் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதாவது போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷனுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாவில் வந்து போலன் டெபாசிட் ஆனதில் இருந்து அதில் போலன் டியூப் ஃபார்ம் ஆகி அந்த போலன் டியூப் வந்து மைக்ரோபைலர் 2 வழியாக ஓவியில் வந்து ரீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, ஜெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட் ஆகலாம் அல்லது இன்ஹிபிட் ஆகலாம். ஓகேங்களா, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க பொதுவாக வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குன்னா அந்த ஸ்டிக்மாவில் வந்து நம்பர் ஆஃப் போலன் கிரைன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸில் வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து டெபாசிட் ஆகும். ஓகேங்களா, அப்படி டெபாசிட் ஆகும்போது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ டெவலப்மெண்ட் ஆகலை, அதாவது டெவலப்மெண்ட் எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டிக்மாவுக்கு அந்த போலன் கிரைன் வந்து, அதாவது அந்த போலன் வந்து காம்பட்டபிளாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்காம்பட்டபிலிட்டாக இருக்கும்போது அதோடைய க்ரோத்தை வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ஹிபிட் பண்ணிடும். இல்லை ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து போலன் ஆன் த ஸ்டிக்மா. போலன் ஆன் த ஸ்டிக்மா அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி சொன்னேன் நான் பாலினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே நடக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா போலன் ஆன் த ஸ்டிக்மா அப்படின்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா வந்து வெரைட்டியான ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போலன் கிரெயின்ஸும் வந்து ஸ்டிக்மாவில் வந்து ஜெர்மினேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜெர்மினேட் ஆகாது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்மாவுக்கு எது காம்பட்டபிளாக இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போலன் கிரெயின் மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க ஜெர்மினேட் ஆகும். அது ஜெர்மினேட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த டியூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காம்பட்டபிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த ஸ்டிக்மாவோடைய நேச்சரை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா கூட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஏற்படுத்தும் போது மட்டும்தான் அந்த போலன் கிரெயின் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் இந்த வெட் ஸ்டிக்மா அண்ட் தென் பெலிக்கல் இன் ட்ரை ஸ்டிக்மா. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சுங்க அந்த ப்ராசஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் அது மட்டும் கிடையாது, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த போலன் கிரெயின் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா அல்லது வந்து அன்ஜென்ரேட் பண்ணுறதா அல்லது ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது அவங்க ரெண்டு பேர் தான். ஓகேங்களா, அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து வெட் ஸ்டிக்மா, இன்னொன்று ட்ரை ஸ்டிக்மா. அதாவது வெட் ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிடும் அண்ட் தென் ட்ரை ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய பெலிக்கல், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க காம்பட்டபிலிட்டா அல்லது இன்காம்பட்டபிலிட்டி அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க ரெகக்னேஷன் ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ரெகக்னைசேஷன் அது ரிஜெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்பாங்க. இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்கு நடுவில் நடக்கும்னு கேட்டுச்சுங்க போலனுக்கும் ஸ்டிக்மாவுடைய சர்ஃபேஸுக்கும் நடுவில் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் இன்காம்பட்டபிலிட்டி. செக்ஷுவல் இன்காம்பட்டபிலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு
pollen grain பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கம் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆர் சேம் ஸ்பீசிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் ஆர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது சில நேரத்தில் வந்து செல்ஃப் இன்காம்பட்டபிலிட்டி நடக்கும். ஓகேங்களா, செல்ஃப் இன்காம்பட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தன் ஒவ்வா தன்மை அப்படின்பாங்க. ஓகேங்களா, இந்த தன் ஒவ்வா தன்மை வர்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த ஸ்டிக்மா வந்து pollen grain வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது நடக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரேஷன் அப்படின்பாங்க. அதாவது ஹைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிளியராக விசிபிள் ஆகக்கூடிய ஒரு சேஞ்சஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் ஹைட்ரேஷன் அப்படின்பாங்க. ஏன்னா ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து காமனாக எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க ஸ்டிக்மா நடக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா பொலன் வந்து அந்த இதில் ஸ்டிக்மாவில் வந்து டெபாசிட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு காம்பட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா ஹைட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பொலன் வாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் கேட்டுச்சிங்க ரிலீஸ் ஆகும். எங்கே ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா எங்கே ரிலீஸ் ஆகும்னா ஸ்டிக்மாவோடைய சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் இதுக்கப்புறமேட்டுக்கு டேக் ஓவர் ஆகும். ஓகேங்களா, அந்த ஜெர்மினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொலன் டியூப் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ப்ரோட்டீனால் வந்து ஸ்டிக்மோட சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு போலன் டியூப் வந்து ஜெர்மினேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா போலனில் இருக்கக்கூடிய டோட்டல் கண்டென்ட் எல்லாமே வந்து இப்போ எங்கே ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த போலனில் ஃபார்ம் ஆகக்கூடிய டியூப்பில் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்து 2 செல் ஸ்டேஜ் 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. அதாவது 2 செல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பொலன் கிரைன் எடுத்துக்கிட்டோன்னா பொலன் கிரைனில் வந்து 2 செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா, அந்த 2 செல் மட்டும்தான் அது வந்து 2 செல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 செல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் வந்து மைட்டாசிஸ் நடந்து 2 மேல் கேமிட் வந்து அப்பியரன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை வந்து 3 செல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அது கிட்டத்தட்ட வந்து 60% வந்து 2 செல் ஸ்டேஜில் தான் வந்து டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு பொலன் டியூப் டெவலப்மெண்ட் ஆகும்போது அதில் வந்து இன்னொரு மேல் கேமிட் வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து 3 செல் ஸ்டேஜாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன் நான். எதுலன்னு கேட்டிங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட்டில். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து இங்கே நடக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போலன் இருக்குது, அந்த போலனை ஒட்டின மாதிரியே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த டியூப்பில் இப்போ போலன் கிரைனில் இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸும் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டுச்சிங்க பொலன் டியூப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் தென் போலன் ஃபுல்லாக வந்து இப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சிங்க ஒரு வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த வேக்யூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு ஒரு ஒரு செப்பரேட் ரீஜன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதாவது செப்பரேட் ரீஜன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போலன் கிரெயினில் இருக்கக்கூடிய வேக்யூலையும் ப்ளஸ் வந்து இந்த போலன் டியூபையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் கேலோஸ் ப்ளக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போலன் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போலன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஹெமிஸ்பெரிக்கல் அதாவது ஹெமிஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரைவட்ட வடிவில் ஒளி ஊடுறக்கூடிய பகுதியாக வந்து உருவாகும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதியில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கேப் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கேப் பிளாக்கை வந்து நம்ம சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்சர்வேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக விசிபிள் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த கேப் பிளாக் வந்து முக்கியமாக என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த போலன் டியூபோடைய எப்பிக்கல் பார்ட்டை வந்து கவர் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து எப்போ டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க போலன் டியூபோடைய க்ரோத் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போலன் டியூப் வந்து மைக்ரோபைலர் எண்டை வந்து ரீச் பண்ணி அந்த மைக்ரோபைலர் எண்டுக்கு அப்புறமேட்டுக்கு சினர்ஜிஸ் வழியாக உலர்க்கக்கூடிய சோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க போலன் டியூப் இந்த ஸ்டைல். போலன் டியூப் இந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூழ் தண்டில் மகரந்த குழல் அப்படின்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா, அந்த போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் போலன் டியூபோடைய க்ரோத் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க ஸ்டைலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 விதமான ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு மொத்தம் 3 விதமான ஸ்டைல் இருக்குது. என்னென்ன ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஸ்டைல், செகண்ட் வந்து க்ளோஸ்டு ஸ்டைல், அண்ட் தென் தேர்டு வந்து
ஹாஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஸ்டைல் இருக்குது. இந்த 3 விதமான ஸ்டைலை பொறுத்து தான் எதோடைய க்ரோத் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலன் டியூபோட க்ரோத் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பன் ஸ்டைல். அதாவது ஓப்பன் ஸ்டைல் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹாலோ ஸ்டைல் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஹாலோ அப்படிங்கிறது வந்து ஒளிரற்ற அல்லது திறந்த சுல் தண்டு அப்படின்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டைல் வந்து காமனாக எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா மோனோகாட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது மோனோகாட்டில் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹாலோ கெனால் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹாலோ கெனால் ரன்னிங் ஃப்ரம் த ஸ்டிக்மா டு பேஸ் ஆஃப் த ஸ்டைல். ஓகேங்களா? அதாவது ஸ்டிக்மாலேருந்து அந்த ஸ்டைலோடைய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் என்னன்னு கேட்டுச்சிங்க இந்த ஸ்டைல் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் இந்த ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எது வந்து ஃபில்லாக இருக்குன்னு கேட்டுச்சிங்க கெனால் லைன்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் கெனால் செல்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? த்ரூட் த ஸ்டைலர் ரீஜன்ஸ். அந்த ஸ்டைலர் ரீஜன்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரியான செல்ஸ் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான மியூசிலாஜினஸ் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க செக்ரிகேட் பண்ணும். ஓகேங்களா? அதாவது இது வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க இப்போ பொலன் டியூப் வந்து க்ரோத் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பொலன் டியூப் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான அந்த பாத்வே வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த பொலன் டியூப் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ மட்டும்தான். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா பொலன் டியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய இன்காம்பபிலிட்டி. ஓகேங்களா? அதாவது இன்காம்பபிலிட்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவத்தன்மை. அந்த ஓவத்தன்மை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாலோ ஸ்டைல் மட்டும்தான். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த செக்ரிஷனில் பார்த்தீங்கன்னு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸு, என்சைம்ஸு. அப்படி என்சைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டேஸு, ஆசிடேஸ், பாஸ்பேட்ஸு இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க காம்பபிலிட்டி கண்ட்ரோலிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க அந்த ஸ்டைலில் வந்து பொலன் டியூபோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? தென் செகண்டு வந்து என்னென்னா சாலிட் ஸ்டைல். சாலிட் ஸ்டைல் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் ஸ்டைல் க்ளோஸ்டு ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா டைகாட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சென்ட்ரல் கோர் எலாங்கேட்டட் அண்ட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க நம்ம இது ஹாலோ ஸ்டைல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது ஓப்பன் ஸ்டைல் கிட்டத்தட்ட அதுக்கு உண்டான நேச்சரோட வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஃபங்க்ஷனாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓப்பன் ஸ்டைலில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அதே மாதிரியான சேம் ஃபங்க்ஷன் வந்து எங்கே கேரி அவுட் ஆகும்னு கேட்டுச்சிங்க இந்த சாலிட் ஸ்டைலில் வந்து கேரி அவுட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குதோ அதே மாதிரியான கண்டென்ட் வந்து சேம் கண்டென்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சாலிட் ஸ்டைலில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டியூப் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் வந்து என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க க்ரோத் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி சாலிட் ஸ்டைல் அப்படின்பாங்க. செமி சாலிடு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இன்டர்மீடியேட். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்து சாலிட் ஓப்பன் ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆன ஒரு காம்பினேஷன் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க இது காமனாக வந்து அதாவது ஓப்பன் டைப்பில் வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை இது க்ளோஸ்டு டைப்பில் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கலாம், இல்லை வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கலாம். ரெண்டு வந்து மிங்கிளாகி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆஃப் pollen tube into the ovule. அண்ட் தென் இப்போ ஸ்டிக்மாவில் வந்து pollen grain வந்து ஜெர்மினேட் ஆகிடுச்சு. அது ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டைல் வழியாக வந்து pollen tube வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ pollen tube ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ pollen வந்து எங்கே என்ட்ரி ஆகணும்னு கேட்டுச்சுங்க எம்ப்ரியோ சாக் வந்து அதாவது எம்ப்ரியோ சாக்கில் வந்து என்ட்ரி ஆகணும். அப்போ எம்ப்ரியோ சாக்கில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
அதாவது பார்த்திங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் போலன் டியூப் வந்து எந்த வழியாக வந்து என்ட்ரி ஆகுது, அதாவது ஒரு ஓவியல் எடுத்துக்கணும்னா அந்த ஓவியலில் வந்து எந்த ரீஜன்ஸ் வழியாக என்ட்ரு ஆகுதோ அதை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3 டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து போரோகாமி, அண்ட் தென் செகண்ட் வந்து சலசோகாமி, அண்ட் தேர்டு வந்து மீசோகாமி. இந்த இந்த 3 எண்டு வழியாக தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காமனாக வந்து போலன் டியூப் வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா, அதாவது போலன் டியூப் வந்து எந்த வழியாக வேணால் என்ட்ரு ஆகலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரீச் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் வந்து காமனாக எதுவாக தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைலர் ரெண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிக்மாவில் இருந்து பேஸ் ஆஃப் த போலன் டியூப், ஓகேங்களா, பேஸ் ஆஃப் த போலன் டியூப் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த ஓவியில் இருக்கக்கூடிய எந்த ரீஜன்ஸில் வேணால் என்ட்ரு ஆகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த போலன் டியூப்பில் இருக்கக்கூடிய மேல்காமீட்டை வந்து எது வழியாக மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைலர் எண்டு வழியாக மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாமில், அதாவது ஆனுவல் எக்ஸாமில் காமனாக கேட்ட ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப் இன்டு த ஓவியல். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க போரோகாமி. அதாவது போரோகாமி அப்படிங்கிறது போலன் டியூப் என்டர் த்ரூ த மைக்ரோபைல். ஓகேங்களா, மைக்ரோபைலில் ரெண்டு வழியாக போலன் டியூப் வந்து என்ட்ரு ஆயிருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா போரோகாமி அப்படின்பாங்க. அதாவது சுழ்துளை வழி நுழைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சலசோகாமி அப்படிங்கிறது போலன் டியூப் என்டர் த்ரூ த சலசா எண்டு. ஓகேங்களா, அதாவது சலசா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த ஓவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஓவியலோடைய அடிப்பகுதி தான் வந்து நம்ம சலசா எண்டு அப்படின்போம். அந்த சலசா எண்டு வழியாக என்ட்ரு ஆனிச்சுன்னா அதை தான் நம்ம வந்து சலசோகாமி அப்படின்போம். ஓகேங்களா, அண்ட் தென் மீசோகாமி அப்படிங்கிறது என்டர் த்ரூ த இன்டெக்மெண்ட். ஓகேங்களா, இன்டெக்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிங் லேயர் தான் வந்து நம்ம வந்து இன்டெக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இன்டெக்மெண்ட் வழியே வந்து என்ட்ரு ஆனிச்சுன்னா அதை வந்து மீசோகாமி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த எம்ப்ரியோ சாக். இப்போ பொலன்கிரைன் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக்கில் வந்து என்ட்ரு ஆகணும். ஓகேங்களா, அதாவது இப்போ போலன் டியூப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எம்ப்ரியோ சாக்கில் வந்து எது வழியாக என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைலர் ரெண்டு வழியாக மட்டும்தான் என்ட்ரு ஆகும். ஓகேங்களா, அதாவது போலன் டியூப் வந்து ஓவியில் எந்த பக்கம் வேணால் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த போலன் டியூப் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாலும் மைக்ரோபைலர் ரெண்டு வழியாக மட்டும் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா, இப்படி என்ட்ரு ஆகும்போது டேரெக்டாக எங்கே வந்து அந்த கேமிட் எல்லாத்தையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினர்ஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன்ஸில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா போலன் டியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாவது ஸ்டிக்மாவில் இருந்து பேஸ் ஆஃப் த போலன் டியூப். ஓகேங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பேஸ் ஆஃப் த ஸ்டைல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த போலன் டியூப் வந்து எது வழியாக மட்டும் தான் என்ட்ரு ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைலர் ரெண்டு வழியாக தான் என்ட்ரு ஆக முடியும்னு சொன்னேன் நான். இப்போ இதில் வந்து கைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில கெமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில வேதிப்பொருட்கள் இருக்குது. அந்த வேதிப்பொருட்கள் தான் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைல், அதாவது ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைலில் ஃபார்ம் ஆகக்கூடிய போலன் டியூப் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க கைட் பண்ணி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே கொண்டாந்து வந்து என்ட்ரு பண்ண வைக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மைக்ரோபைலர் ரீஜன்ஸில் வந்து என்ட்ரு பண்ண வைக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்சுரேட்டர் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஆப்சுரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி, அதாவது வழிநடத்தி அப்படின்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு போர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது போர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு துளை மாதிரி உருவாகும். அந்த துளை வந்து எங்கே உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க போலன் டியூபோட வாலில் வந்து உருவாகும். ஓகேங்களா, அதாவது பிஹைண்ட் த ஏபெக்ஸ். ஓகேங்களா, அதாவது ஏபெக்ஸ் பார்ட் ஆஃப் த போலன் டியூப். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டான மேல் காமிட்டி, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் டோட்டலாக வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சினர்ஜிஸ் டிசீஸில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கப்புறமேட்டுக்கு போலன் டியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிச்சுங்க டெவலப்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா, இதோட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா போலன் டியூபோட க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் தென் இதுக்கப்புறமேட்டுக்கு டியூப் நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, டியூப் நியூக்ளியஸ் வந்து டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டுச்சுங்க டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். அதாவது டிஸ்ஆர்கனைசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதாவது டிஸ்ஆர்கனைசைஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன். அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷனை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அதாவது இரட்டை கருவுறுதல். இரட்டை கருவுறுதல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 மேல் காமீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பேன் நான். ஃபஸ்ட்டு மேல் காமீட்டு, செகண்ட் மேல் காமீட். ஃபஸ்ட்டு மேல் காமீட் வந்து எக்கு கூடையும், செகண்ட் மேல் காமீட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூடயும் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறது செகண்ட் மேல் காமீட், ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் போலார் நியூக்ளியை கூட வந்து சேருது, ஓகேங்களா. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் அப்சர்வேஷன் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாஸ்கின் அண்ட் தென் கின்கார்ட் அப்படிங்கிறவங்க 1898 1899 வந்து லில்லியம் ஃப்ரிட்டிலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பிளான்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன், இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு கூடிய அந்த ப்ராசஸ் வந்து எதோடைய ஒரு காமன் ஃபிஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட் பாக்ஸ் சீடர் பிளான்ட் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா. சரி, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்காமி. அதாவது சின்காமி அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். மேல் காமீட், ஓகேங்களா, மேல் காமீட்டும் ஃபீமேல் காமீட்டும் ஃபியூசன் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து சின்காமி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அண்ட் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா 2 மேல் காமீட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் மேல் காமீட் ஃபியூஸ் ஆகக்கூடியது அந்த சின்காமி. அண்ட் தென் செகண்ட் மேல் காமீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் மேல் காமீட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போலன் கிரெயின். அந்த போலன் கிரெயின் கீழே இருக்கக்கூடிய ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து போலன் டியூப், ஓகேங்களா. அதில் வந்து அந்த வெஜிடேட்டிவ் டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வெஜிடேட்டிவ் டியூப் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் அண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒன்று. அண்ட் தென் மேல் நியூக்ளியை அப்படிங்கிறது இன்னொன்று சிங்கிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2 மேல் காமீட் இருக்கும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த எக்கு கூட வந்து ஒரு மேல் காமீட்டும் இன்னொரு மேல் காமீட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செகண்டரி நியூக்ளியஸ் ட்வின் கண்டிஷன் கூட செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து ஃபியூசன் ஆகும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மேல் காமீட்டு ஃபீமேல் காமீட்டு ஃபியூஸ் ஆகி என்ன ஆகும்னு கேட்டுச்சுக்க ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அந்த எம்ப்ரியோ தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டுச்சுங்க சீடாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செகண்ட் மேல் காமீட் இருக்கும். செகண்ட் மேல் காமீட்டும் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும், ஓகேங்களா. அது 2 ஃபியூஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எண்டோஸ்பெர்ம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் நான். இது வந்து எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து என்னவான்னு கேட்டுச்சுங்க எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. இந்த எம்ப்ரியோ தான் என்னவாகும்னு கேட்டுச்சுங்க சீடாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் தென் அந்த சீடு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை சோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ் தான், ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா காமனாக வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டியூப் நியூக்ளியஸ் மேல் நியூக்ளியஸ்னு சொல்லி கொடுத்துருங்க பார்த்தீங்களா. இந்த டியூப் நியூக்ளியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டுச்சுங்க டிஸ்ஆர்கனைஸ் ஆகிடும், ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சீடு டெவலப்மெண்ட் நடக்கும், ஓகேங்களா. அந்த சீடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த பிளான்ட்டோடைய காட்டிலுடன் பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், ஓகேங்களா. மோனோகாட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரியாகவும், அதே டைகாட்டாக இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான மெத்தட்லேயும் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க சீட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ஓகேங்களா. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷனோட ப்ராடக்ட்டை வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது எண்டோஸ்பெர்ம்ஸை வந்து பிஇஎன் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இப்போ வந்து சீட் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அந்த சீட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் மட்டும்தான் கேட்டிங்கன்னா இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் மட்டும்தான், ஓகேவா. தேங்க்யூ.